வணக்கம் ஐயா. வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூரிலிருந்து. வணக்கங்க. ஐயா, ம், ஒருத்தர் வீட்டுங்கள்ல பார்த்தீங்கன்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ம், நல்லா சொத்து, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ திருஷ்டி, தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய வீட்ல அந்த அமைதி, பணம், பொருளாதாரம், நோய், அதுபோல சில நிகழ்வெல்லாம் வந்து அவங்களுடைய நிம்மதிய குலைக்கக்கூடிய தருணம்லாம் ஏற்படுறது நம்மளும் பார்த்துருக்கேங்க நெறைய. இது போல இந்த கண் திஷ்டி, தீய சக்தியெல்லாம் வீட்ல அண்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா பரிகாரம் இருக்கா? இல்ல ஏதாவது பணம் ஏதாவது மாட்டணுமா? என்னான்றது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா, நம்ம நேயர்கள் நெறைய பேரு பயனடைவாங்க. சரிங்க. திருஷ்டி, கண் திருஷ்டின்றலாம் இருக்குது உண்மதான். ம். சாதாரணமா ஒருத்தரு அ நம்ம கட்டியிருக்க வீடு இப்படி பார்த்தாலே ஒரு திருஷ்டி தான். ம். அதுக்கு அதுதான் அவ்வளோ பவர் அவ்வளோ இருக்கு. பவர் இருக்கு. கண் திருஷ்டிக்கு நல்ல பவர் இருக்கு. அதாவது அவங்க மனசார வெறுப்பா பார்க்க மாட்டாங்க. ஆ. அப்படி பார்த்தாலே ஒரு திருஷ்டி தான். அது யாரா இருந்தாலும். அப்ப இந்த திஷ்டின்றது நம்ம வீட்டுக்கு நம்ம தான் பவர் ஏத்தி வச்சுக்கணும். ஆஹா. எப்படின்னா, அது நம்முடைய தாக்காத வண்ணம். ஆமா. நம்முடைய குலதெய்வம், ஆஹா. நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்முடைய ஊர் காவல் தெய்வம், ம். இவங்கலாம் ரெகுலரா போய் வணங்கணும். ம். அந்த கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ணிட்டு, அந்த சூலத்துக்கிட்ட இருக்கிற ஒரு எலுமிச்சை பழமோ, இல்ல அம்மன் கிட்ட வச்சுக்கிற ஒரு எலுமிச்சை பழமோ, கொண்டு வந்து வீட்ல வைக்கணும். ஆஹா. ஒரு நம்ம ஒரு ஆமா. வாசப்படியில. ஒரு வாசப்படியில வச்சாலும், அது அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா நல்லது. ஆஹா. இல்லையா, அது கருகுனா மாரி ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, ஏதோ டிஸ்டி வந்தத அந்த எலுமிச்சம்பழம் புடிச்சுச்சுன்னு அர்த்தம். காப்பாத்திடுச்சு. காப்பாத்துச்சுன்னு அர்த்தம். அத நம்ம எடுத்துட்டு போயிட்டு, வெளிய தி யாரும் கால் படாம ஆஹா. எடுத்துட்டு போய் போட்டுறணும். திருப்பி வேற பழம் போட்டுட்டு வேற வாங்கிட்டு பழம் வரணும். வாங்கிட்டு வந்து வைக்கணும். திருப்பி அந்த பழத்த எடுத்து போய் போட்டுறணும். அது ஆமா. நெறைய பேருக்கு தெரியாது ஐயா. அது தெரிய மாட்டுது. அது அப்படியே அது வச்சிருக்க கூடாது. கருப்பாயிட்டா கூட அப்படியே கருப்பாயிட்டா தான் அது இருக்கும். திருஷ்டி அதுல போய் ஏறிச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள வர்றது எலுமிச்சை இல்ல பழத்துக்கு. வேற எங்கேயாவது நான் தெரியாத இடத்துல போடணுன்றது கூட தெரியாது. சாதாரணமா எடுத்து அப்படிலாம் போட்டுருவாங்க. போடக்கூடாது. வேற கால்ல மிதிச்சா அது வேற மாரி ஆயிடும். ஆ. அந்த திருஷ்டி யாருக்கும் கால்ல படாத அளவுக்கு அது கொண்டு போய் மத்தவங்களுக்கு தீங்கு ஆமா. வரக்கூடாது. தூரமா போடணும், மறைவா போடணும். ஆ. அப்படி போட்டுறணும். அந்த மாரி குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுது, குலதெய்வத்துக்கிட்ட இருந்து இந்த மாரி அனுகிரகமா எலுமிச்சை பழம் கொண்டு வரலாம். அந்த குலதெய்வத்தோட மண் எடுத்துட்டு வந்து கூட ம். நம்ம வீட்டு வாசல்ல கட்டி வைக்கலாம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு அரண். ஆ. நம்ம நம்மளுக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்பு அரண். நமக்கும் அந்த வீட்டுக்கும். ஆமா. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆஹா. குலதெய்வ வழிபாடு நெறைய பேர் பண்ணாம இருக்கிறாங்க. கரெக்ட். அது தெரிஞ்சு பண்ணணும். சரி அப்படி தெரியல. அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்கல்ல. ஆ. அந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும்ல. ஊர் எல்லை தெய்வம். அதாவது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு. தெரியாதவங்க. அந்த ஊர் எல்லை தெய்வம் சரணாகதி ஆயிடலாமா, நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊர்ல தான் குடும்பம் நடத்துறேன். இங்க தான் வீடு கட்டியிருக்கேன். எனக்கு தெரியாது தெரியாது. குலதெய்வம். இனிமேல் நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன காத்து நிக்கணும். என்ன காத்து அருள் புரியணும்னு சொல்லிட்டு, அந்த அம்மன வேண்டிக்கிட்டு, அங்க ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு, அந்த அம்மன் கிட்ட இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து, ம். அது அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மண் எடுக்கிறது கூட. அப்படியா? ஆமா, சாதாரணமா போய் எடுத்துறக்கூடாது. ஆமா. அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி கமெண்ட்ல போட்டோம் நான் உங்களுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா வேணும்ன்றது சொல்லலாம். ஆஹா. புரியுதுங்களா? வேணும் நான் இந்த மாரி ஒரு பாதுகாப்பா இருக்கணும். எனக்கு கண் திருஷ்டி நான் அவஸ்தைப்படுறேன். நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் கேட்டாங்கன்னா, அவங்க நம்பரோட குடுக்கட்டும். நம்ம அவங்களுக்கு ரிப்ளை தாராளமா குடுக்கலாம். ஃப்ரீயா குடுக்கலாம். ஓகே. அது ஒண்ணும் காசு பணம்லாம் தேவையில்ல. அவங்க நல்லா இருந்தா போதும். ம். இந்த டிஸ்டி இதெல்லாம் எல்லாம் நல்லா இருந்தா மட்டும் போதும். இது நேயர்களுக்கு நம்ம குடுக்குறது தான். ஏன்னா, அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நம்ம வெளி வெளியில சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அத ஒரு காமெடியாவும் எடுத்துப்பாங்க. ஒரு சீரியஸ்னஸ் தெரியாது. ஓ! அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும். ஆமா. அது வேற யாருக்கு வேணுன்றாங்களோ, ஆ. அவங்க கமெண்ட்ல தேவை குடுத்தாங்கன்னா, இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு அந்த மண்ண சஜஷன் குடுக்கணும். எடுத்துன்னு வர்றது எப்படின்ற ஒரு ஃபார்முலா ம். சொல்லிக் குடுக்குறேன். ம். சரிங்களா? அத பண்ணிட்டு அவங்க வீட்ட பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒரு ப்ரொடக்ட் ஓகேவா? இப்ப நம்ம கொரோனா வரணும்னா என்ன பண்ணோம் முன்னாடி? ஆமா. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா? போட்டோம். எதுக்கு? ஆமா. பாதுகாப்புக்கு தானே. ம். அந்த மாரி நம்ம வீட்டுக்கு, நம்ம குழந்தைங்கள எந்த டிஸ்டன்ஸ் தாங்கக்கூடாதுன்றதுக்கு வேண்டி, ம். நம்ம வீட்டுக்காரர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவாரு. ஆமா. பசங்க போயிட்டு வராங்க. பசங்க போயிட்டு வருது, காலேஜ் போயிட்டு வருவாங்க, படிச்சுட்டு வருவாங்க. அப்போ ரோட்ல இருக்கவங்களுடைய கண்கள், நெறைய கண்கள் படும். கண்டிப்பா, கண்டிப்பா. இவங்க எப்படி இருக்காங்க பாரு, நகை போட்டிருக்காரு, ம். இப்படி இருக்காரு, ஸ்டைலா இருக்காரு, ஹைட்டா இருக்காரு, இப்படிலாம் நினைப்பாங்க. உண்மையா. அதெல்லாம் டிஸ்டியா மாறுது. ஏக்கம். ஆமா, மாறுது. இவரு என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, அ. அந்த வாசல்ல கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அது ஸ்கேன் பண்ணி அனுப்பும்.
எப்படி நம்ம இந்த இதெல்லாம் வீட்டுக்குள்ள நீ எப்படி காலைல போனியோ அப்படி அதே மாதிரிதான் உள்ள வரணும் அப்படின்னு அது அனுப்பும். கெட்ட சக்தியெல்லாம் வெளியே கட்ட தள்ளி- தூக்கிடும், அது எடுத்துரும். அதுக்கு ஸ்கேன் சக்தி அதுக்கு இருக்கு. ம். இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா நம்ம ஸ்கேன் நம்ம பார்க்கறோம். ஏதோ சாதாரண எலுமிச்சை பழம்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, இல்ல. அந்த மண்ணுக்கு, அந்த ம். குலதெய்வ மண்ணுக்கும் அந்த எல்லை தெய்வ மண்ணுக்கும் அவ்வளோ பவர் இருக்கு. சும்மா இல்லைங்க கோயில்லாம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த களமா இருக்குது அந்த இடம். இப்போ அங்க போய் சரணாகதி, நீ என் குடும்பத்தை காப்பாற்றணும், டிஸ்டிலேருந்து நான் வெளியே வரணும், கண் டிஸ்ட் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அங்கிருந்து கொண்டு வரணும். ம். இதுல என்ன விஷயம்னா, சில இப்போ நம்ம பார்க்குற நேரங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருக்கும் சில விஷயங்கள்ல. இதுல சோல் அட்டாச்மெண்ட்லாம் வருது கண் டிஸ்டியை விட. அப்படி அதெல்லாம் என்ன? அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய தாத்தா வந்து ஒரு 85 வயசு மதிக்கத்தக்க முதியவர். ம். படுத்த படுக்கையா இருக்கிறாரு, ஒரு இறக்குற தருவாயில இருக்கிறாரு வச்சுங்களேன். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன தாத்தா உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்குறேன். ஆஹா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நல்லா இருந்தா பஜார் பக்கம் போனேன்னா ம். அந்த முஸ்தபா கடையில பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். இப்போ என்னால் சாப்பிட முடியலையே. அவருடைய ஆசை. அவர் ஏங்குறாரு. ஆ, ஆ. 85 வயது முதிர்ந்த ஒரு ஆன்மா எதுக்கு ஏங்குதான்? பிரியாணிக்கு. பிரியாணிக்கு. அது ஓகேவா? போல வேற ஏதாவது ஆசை கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் வேற ஆசை கூட இருக்கலாம். ஆமா. சரி, இப்போ அந்த முதியவர் இறந்துடுறாரு. ஐயோ, அந்த ஆசை அப்படியே இருக்குதே. அந்த ஆத்மா எங்க போகும்? பிரியாணி கடைக்கு போகும். போதா? ஐயோ, கொடுமையா இருக்குதே. இதுதாங்க உண்மை. இது இயற்கைங்க. இது இயற்கை, இது இயற்கை சிஸ்டம். சரி. ஓகேவா? அந்த பிரியாணி கடையில ஆல்ரெடி ஒருத்தர் போய் விருப்பமா போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிடுறாரு. ம். ஒருத்தர். ஆ. இந்த சோல் போய் அவருக்கு அட்டாச் ஆகும். அந்த சாப்பிடுறவர் மேல போகும். போகும். ஏன்னா இதால தனியா சாப்பிட முடியாது. ஆமா. போயிட்டு இன்னொரு பிரியாணி, அவர் ஒரு பிரியாணி சாப்பிட போவாரு. ஆ. அவர் இன்னொரு பிரியாணி கொடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. அது இவரது இல்ல, அது அவருது. அவருது. இது இது வந்து விளையாட்டு இல்லைங்க, உண்மை. சீரியஸா நடக்குதுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சோல் அட்டாச்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இது ரஜினி சொன்ன கதையா இருக்க. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா யார் சட்டை இருந்து அப்படின்னு. ஆமா, கரெக்ட். அது மாதிரி தான். ஆள் இவருதான், ஆனா இவருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அப்போ 2 பிளேட்டு. இப்போ இதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள்ல எதுல அவங்க ரொம்ப ஈல்டா இருக்காங்களோ அது கிடைக்காம, பெரியவங்க இடையில இறந்தாலும் கூட சரி, அதுதான் அல்பாயுஸ்ல இறந்துட்டாம்பா, இவன் எதுவுமே அனுபவிக்காம இறந்துட்டாம்பா, அந்த ஆத்மாவை சாந்தி படுத்தணும் சொல்லுவாங்க இல்லையா? இதுக்குதான் அந்த காரணங்கள். இப்போ இந்த டிஸ்டி கண்டிஷன் சொல்லும் போது இந்த விஷயம் நான் சொல்றேன். சரி, இப்போ அவர் சாப்பிட்டாரு. அது ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாரு, இவர் எப்பவுமே அந்த பிரியாணி பிரியரா இருந்து அதிகமாயிடுவாரு. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடணும்னு நினைச்சவரு சாதாரணமா இருந்தவரு அசாதாரணமா மாறிட்டு இப்போ எப்ப வேணாலும் பிரியாணி சாப்பிடணும், எப்ப எனக்கு பிரியாணி தான் வேணும், எங்க போனாலும் எனக்கு பிரியாணி தான் வேணும். அந்த சோல் அட்டாச்மெண்ட். சரிங்களா? இதே சோல் அட்டாச்மெண்ட் நிறைய பேருக்கு நல்லவங்க சோல் அட்டாச்மெண்ட் ஆகும். நல்லதே செய்வாங்க, நல்லதே செய்வாங்க. தப்பா இருக்கிறவங்க தப்பா செய்வாங்க. அது கஷ்டம். அதுதாங்க நிறைய பேர் சொல்றாங்க, என் பையன் நல்லா இருந்தாங்க, என் பையன் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்படி பண்ணா என்ன, ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாரு. இவன் சாதாரணமா இவர் எப்போ வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறது, பட் ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இது சோல் அட்டாச்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல அவங்களுடைய கிரக நிலைகள்ல இவருக்கு சோல் அட்டாச்மெண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ஆகுமா ஆமாமியா இருக்கும். அவங்க எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும், சில கோள்களுடைய பலம் அதிகமா இருந்து, சில கோள்களுடைய ஜாதகத்துல பார்ப்போம், சில கோள்களுடைய பலம் அதிகமா இருந்து எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு ஜாதகரா இருப்பாரு. அவர்கிட்ட அந்த சோல்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கிட்டே போக முடியாது, அந்த ஆறாக்குள்ள போக முடியாது, அந்த ஆறாக்குள்ள போக முடியாது, தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடும். ஆமா, வேற யாருக்கிட்ட அந்த அந்த பிரியாணிகள்ல 10 பேர் சாப்பிடுறான், அந்த 10 பேர்கிட்ட போகுது. அது யார் வீக்னஸ் அவங்ககிட்ட தான் போய் ஜாயின் பண்ணும். அந்த வீக்னஸ் ஆன ஆள் யாரும் ஜாதகத்தை நான் கண்டுபிடிக்கும் தெரியும். ஆமா, இதெல்லாம் யாருங்க சொல்லி தரேன் இந்த மாதிரிலாம்? ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க உள்ள புதைய. இப்பதான் கேள்விப்படுறோம். ஆமா, இவ்வளவு இருக்குங்க. இப்போ நம்ம இது பண்ணுவோம். அதான். ஆமா, இப்போ வந்து ஒரு சிவனடியார் நல்ல சாதாரணமா இருந்தாரு, நல்ல சிவனுடைய புராணங்களை படிக்கிறதும் பேசுறதுன்னா அவர்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது நல்லது தானே? ஆமா, அது வந்து இப்ப போச்சுன்னா நல்லதுதான், அது நல்லதுதான். ஆனா முழுக்க முழுக்க என்ன ஆகும், அந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள அடிக்ட் ஆகி போயிட்டே இருப்பார். ஆமா,
குடும்பத்துல இருந்திருப்பாரு. ஆமா. இப்ப இதுவும் சோல் அட்டாச்மெண்ட். ஆனா நல்ல அட்டாச்மெண்ட் தான். ம்ம். பக்தி, ஓகே. ஞானம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் கூட இருக்கலாம். அது நல்லதுதான். அது அது நல்லது. எப்படி வருதுன்னு யாருக்கு அது தெரியும்? நாங்க கண்டுபிடிப்போம். ம். ஓகேவா? இதுக்கெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ப்ரொடெக்ஷன் குடுப்பீங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண் திருஷ்டி ஐயா, இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு படம் ஏதாவது வீட்டு வெளிய மாட்டணும், ம். இல்ல ஏதாவது பண்ணணும்னு அப்படி ஏதாவது இருக்கா? ஆ, எல்லாரும் ஒவ்வொரு குலதெய்வம் வழிபடுவாங்க, இது பண்ணுவாங்க. ம். ஒரு குறிப்பிட்ட படம் மாட்டினா நம்மள இப்ப வேற எந்த சக்தியும் உள்ள வராது. ம். எதுவும் எந்த தீயதும் நடக்காதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு படம். அவங்க ஊரோட ம். எல்லை தெய்வம். ஆ. எல்லை தெய்வ படத்தை மாட்டலாம். அவங்க மாட்டலாம். ம். மாட்டலாம். அதாவது ரொம்ப வெளியே மாட்டக்கூடாது. கொஞ்சம் வீட்டுக்குள்ள, அதாவது ஒரு வாசக்கல் தாண்டி ம். அதுக்கப்புறமா இருக்கணும். படியில இருந்து உள்ள உள்ள போற போற மாதிரி இருக்கணும். வெளியே வச்சிடக்கூடாது. ஆஹா. வெளிய அந்த திஷ்டி பொம்மை வைக்கிற அப்படி மாதிரி வைக்கக்கூடாது. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவங்க நம்மளை காத்து நிறுத்துறவங்க, நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்குறவங்க அவங்க. ம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். உள்ள வச்சு இதுக்கு மேல வரவங்க நீ பாத்துக்கோ ஆஹா. அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணலாம். நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்ம பக்திக்கு தொடர்ந்து சொல்லுவோம். இத பத்தி பொதுமக்களுக்கு அடுத்த நிறைய ஒரு பயன்படுத்தும். அடுத்த ஒரு பதிவுல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.